எத்தியோப்பியாவோட சிறப்பம்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 13 மந்த்ஸு நம்மளுக்கெல்லாம் 12 மந்த்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க அவங்க ஓன் கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 13 மந்த் அவங்க கேலண்டரு. அப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் டைம்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்களோட கல்ச்சரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அவங்க வந்து இந்த மாதிரி பெரும்பாலும் கிறிஸ்டின்ஸ் தான் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து காட் ஃபியரிங் பீப்புள். எத்தியோப்பியா வந்து எந்த கண்ட்ரினாலையும் காலனைஸ் பண்ணல ஃபஸ்ட்டு. இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் மூலமாக காலனைஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து இட்டாலி வந்து காலனைஸ் பண்ண வந்திருந்தாங்க. அப்போ இவங்க வந்து கொரில்லா அட்டாக் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் படிக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. எதுனா என்வரான்மெண்ட் வந்து தாண்டி சேஃப்டி அப்படிங்கிறது அங்கே எப்படி சார் இருக்குது, பாதுகாப்பு? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் எத்தியோப்பியா நாட்டின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் டாக்டர் கிருஷ்ணராஜ் ராமசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல், அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஐஐடியில் படிச்சிருக்கீங்க, எல்லாம் படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா, லண்டன் அந்த மாதிரி நாடுகளை சூஸ் பண்ணாமல் நீங்கள் எத்தியோப்பியா போகிறதுக்கான காரணம் என்ன சார்? நான் உதகமண்டலத்தில் பிறந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அங்கே வந்து நெடுகல் கம்யூனிட்டி ஒரு ட்ரைபல் ஏரியா. அப்போ அந்த ட்ரைபல் ஏரியாவில் நிறைய ட்ரைபல் மக்களோட நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து நிறைய ஆக்கப்பூர்வமான நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு எய்ம் இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற பழங்குடியின மக்களுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரம் மேம்படுத்துகிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு எய்ம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய நேஷ்னல் சோஷியல் சர்வீஸ் ஸ்கீம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் தான் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே இந்த நேஷ்னல் சோஷியல் சர்வீஸ் அவார்டு வாங்கியிருந்தோம். அப்போ வந்து யூரோப் கண்ட்ரிஸ் வந்து ஏற்கனவே அதை டெவலப் பண்ண கண்ட்ரிஸ். அப்போது எனக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பின்தங்கிய நாட்கள் தான் போகணுன்ட்டு எனக்கு ஒரு இது கொள்கை ரீதியாக எனக்கு ஒரு இது இருந்தது. அப்போ நான் பார்க்கும்போது ஆஃப்ரிக்கா கண்ட்ரிஸ் வந்து நிறையா பின்தங்கி இருந்தாங்க. அப்போது குறிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தியோப்பியாவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 88 ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருந்தாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நான் எத்தியோப்பியா தான் போகணுன்ட்டு எனக்கு ஒரு இது இருந்ததுனால எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால அங்கே போனேன். அங்கே போனால் நிறைய ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்புறமேலு அங்கே போய் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, நல்லா ஒரு 47 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருந்தது. அந்த பப்ளிக் யூனிவர்சிட்டியில் தான் இனிஷியலாக நான் போய் ஜாயின் பண்ணோன்னே அங்கே நிறைய சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அங்கே டெம்பிடோலன்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி, அது ரொம்ப ரிமோட்டான யூனிவர்சிட்டி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டர் ஃபார் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் இண்டிஜினியஸ் நாலேஜ், இன்னோவேஷன், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், அதுக்கு வந்து இனிஷியலாக டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் அங்கே வந்து நாட் யூ பட் மீ அசோசியேஷன், அது வந்து ஒன்று நிறுவனம். அங்கே வந்து உமன்ஸ் டெவலப்மெண்ட், சைல்டு எஜுகேஷன், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், சோஷியல் ரிஃபார்மேஷன், க்ரீன் ரெவல்யூஷன், இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் உருவாக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த என்டர்பிரினர்ஷிப்பு, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி வந்து என்னோடய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் டெக்னாலஜி அதில் வந்து எனக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க. டாக்டர் பைசபாரிடா ஸ்டேட் மினிஸ்டர் அவருக்கு அட்வைஸராக ஆனேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து இந்தியாவோட நிறையா எம்ஓயூலாம் போட்டு இப்போது அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸு, பிஹெச்டி எல்லாம் நிறையா டெக்னாலஜியில் வந்து நிறையா லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய இல்லாமல் இருந்தது. அதனால் இங்கே வந்து நிறையா ஐஐடிஸோடையும் அண்ணா யூனிவர்சிட்டியோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அவங்கெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க பிஹெச்டி. அதுக்கு நான் ஜாயின்ட் பிஹெச்டி கோஆர்டினேட்டராக இருக்கிறேன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே ஒரு 52 பப்ளிக் யூனிவர்சிட்டியோட. ஸோ இது என்னோட அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். சரி, என்னோட பொதுவாக பின்தங்கிய மக்கள் மேலே உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு, அதனால தான் நீங்கள் அங்கே போகிறதுக்கான காரணமாகவே இருந்ததுக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரமும் கூட உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்குது.
அந்த அங்கீகாரத்தால அங்குள்ள மக்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருந்ததுன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க குறிப்பிட்டு சொல்வீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஹெச்டி ப்ரோக்ராம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த QS ரேங்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பப்ளிகேஷன்ஸு, ஆராய்ச்சி கட்டுரைகள், அப்புறம் ஒரு இன்னோவேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருந்தது, எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இதெல்லாம் தெரியாமல் இருந்தது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டாக ஐஐடி பாம்பேயோட நாங்கள் பேசியிருக்கிறோம். பேசி அவங்க ஒரு 50 இந்த மாதிரி ஜாயின்ட் பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்புக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐஐடி பாலக்காடோடையும் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம். பிஹெச்டி தீசிஸும் சப்மிட் பண்ணியிருக்காங்க கேண்டிடேட்ஸ், ஐஐடி இண்டோரோடையும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ். இதனால அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும்? அப்போ அவங்க வந்து படிச்சுக்கலாம், அவங்க இங்கே வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த இன்னோவேஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸா இருக்குது. அந்த நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு முயற்சிக்கு வராங்க. பொதுவா வந்து அந்த நாட்டோட கல்வி எப்படி இருக்கு சார்? ஏன்னா நான் அந்த சில புகைப்படங்கள்லாம், நான் எத்தியோப்பியா நாட்டு புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது சில குழந்தைங்கள்லாம் ரொம்ப வறுமையில இருக்கிற மாதிரியும் அதுமான புகைப்படங்கள்ல கூகுள்ல தேடும்போது வரும். அது உண்மையிலே அந்த நாடு எப்படி இருக்கு, அங்க கல்வி முறை எப்படி இருக்குது? அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரையரங்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிரிக்கானாலே ரொம்ப வேறமாக இது சித்தரித்து வராங்க. ஆனால் நீங்க சொல்றது வந்து அந்த கொள்ளை அந்த மாதிரி. ஆனால் எத்தியோப்பியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு கண்ட்ரிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஊட்டி மாதிரி தான் கிளைமேட்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களோட லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் தமிழ் லாங்குவேஜோட நிறைய ரெசம்பிள்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி அமரா லாங்குவேஜும் சரி, இல்லை ஒராமியா லாங்குவேஜும் சரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தமிழ் லாங்குவேஜோட நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. தமிழோட லாங்குவேஜ் கனெக்டிவிட்டி நிறைய இருக்கு. என்ன காரணத்தால? சில வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னாக்கா வைங்க, இப்போ தாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தாயினாக்கா நம்ம வந்து அம்மா சொல்லணும். அங்கே வந்து தாயினா உட்காருன்னு அர்த்தம். அக்கம்னு சொல்லுவாங்க. அக்கம்னா வணக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அது வந்து அக்கம். அப்போ அவங்களோட ஒரமிய லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் அவங்களோட ஃபாண்ட்ஸ். அவங்க நம்மளுக்கு ஆயின்ட்டு வருது இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களோட ஆல்ஃபபெட்டிக் எப்படி இருக்குன்னா அ ப ச ட அ ஃப ஜ ஹ அ ஜ க ல ம ந ஓ ப க்யோ ர ச ட உ வ ய ஜ. இதுதான் அவங்களோட ஆல்ஃபபெட்டிக். இது வந்து இங்கிலீஷோட ஃபனட்டிக்ஸ். ஸோ இந்த ஃபனட்டிக்ஸ் வச்சு அவங்க எழுதுறதுனால அவங்களுக்கு இங்கிலீஷ் ஜென்ரலாகவே நல்லா பேச வரும். இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க. ஸோ இங்கிலீஷுக்கும் லாங்குவேஜுக்கும் நல்லா இருக்கும். அப்போ அவங்களோட கல்ச்சரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அவங்க வந்து இந்த மாதிரி பெரும்பாலும் கிறிஸ்டின்ஸ் தாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து காட் ஃபியரிங் பீப்புள். அதனால் அவங்களோட கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா ஊட்டி மாதிரி இருக்கிறதுனால மலைப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் அவங்க சாஃப்ட் கேரக்டர், சாஃப்ட் பீப்புள்ஸ் தான். சரி, ஓகே. இப்போ அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்த இனிஷியேட்டிவால் வந்து ஏதோ முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இங்கேருந்து இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட் ஆகும், இவங்களுக்கு அங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி? அங்கே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி, அங்கே எத்தியோப்பியாவோட பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கு வந்து 8 அஜெண்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல், மைனிங், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாண்டட் இருக்குது. அங்கே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே நல்லா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்பல் மெடிசன்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்றாங்களா? ஆமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தாண்டி ஏதாவது அங்க கவர்மெண்ட் நிறைய திட்டங்கள் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றாங்க. அப்போ இந்த ஹெர்பல் மெடிசின்ஸு, இந்த ஃபார்மசூட்டிக்கல்ஸ், இதுக்கெல்லாம் நிறைய வாண்டட் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூக்லிப்டஸ் ஆயில், இந்த ரோஸ்மெரி, இதெல்லாம் வந்து அங்கே அக்ரிகல்ச்சர் லேண்ட் அது. அதனால சாயில்ஸ் எல்லாம் நல்லா ஃபர்டைலாக இருக்கும். அங்கே லேபர் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. அதனால் இங்கே இருக்கிற நிறைய இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இந்தியாவில் வந்து சில லேண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக கல்டிவேட் பண்ண முடியலையோ, இல்லை லேண்டோட லேபர் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா எத்தோப்பியாவில் வந்து ஒரு லேண்ட்ஸ் எல்லாம் லீஸுக்கு மாதிரி எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கல்டிவேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அங்கேருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கு எத்தோப்பியா கவர்மெண்ட்டும் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு கரெக்டாக நம்ம எம்பசி மூலயமா எத்தோப்பியன் எம்பசி நியூ டெல்லியில் இருக்குது, இந்தியன் எம்பசியும் இருக்குது அடிஸ் அபாபாவில். எம்பசி மூலமும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்புறமேலே அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன்ஸு, அப்புறமேலே மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னோவேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இவங்களெல்லாம் வச்சு நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வந்து இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அங்கே வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு ஊட்டி மாதிரியான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்றீங்க, கிளைமேட்லாம் அப்படி தான் இருக்கும்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட மழைப்பொழிவு கொஞ்சம் அதிகமாக இருக்குமா? இதனால ஏதாவது இயற்கை பாதிப்புகள், இயற்கை பேரிடர் அந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பா என்ன? இல்லை, அந்த மாதிரி வராது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபோவ் சீ லெவல் வந்து ஊட்டி மாதிரி ஹையர் அபோவ் சீ லெவல் இல்லை. அங்கே நார்மலாக தான் இருக்கும் கிளைமேட். வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வேல்கனோ இரப்ஷன்ஸ் இருக்கும் சில ஏரியாஸ்ல எல்லாம். அதெல்லாம் டெட் வேல்கனோஸ் தான். இயற்கை இதனால் மட்டும் அங்கே வந்து எந்த டிசாஸ்டர்ஸும் எந்த கிளைமேட் இது வரல. கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஊட்டி மாதிரி நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும்னு சொல்ல வரும். ரொம்ப ஹாட்டாக டெசர்ட் மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபர்டைல் சாயிலாக நல்லா கல்டிவேஷனுக்கு உகந்தது மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா எத்தோப்பியா வந்து எந்த கண்ட்ரினாலையும் காலனைஸ் பண்ணல ஃபஸ்ட்டு. இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் மூலமாக காலனைஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து இட்டாலி வந்து காலனைஸ் பண்ண வந்திருந்தாங்க. அப்போ இவங்க வந்து கொரில்லா அட்டாக் பண்ணி இட்டாலியிலேருந்து அவங்க இது வந்து இவங்களை காலனைஸே பண்ண முடியல. அதனால அது வந்து ஃபர்டைல் லேண்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எத்தோப்பியோட சிறப்பம்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 13 மந்த்ஸு, நம்மளுக்கெல்லாம் 12 மந்த்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஓன் கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 13 மந்த் அவங்க கேலண்டரு. அப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் டைம்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. காலைல சூரியன் உதிக்கிறதுக்கு போது வந்து சூரியன் உதிக்கிறதும் சூரியன் மறையிறதும் அதை வச்சு தான் இது பண்ணுறாங்க. இப்போ காலைல 6 மணினாக்கா அவங்களுக்கு 12 மணின்னு, காலைல 6ன்னு நம்ம சொல்லுவாங்களா, அவங்க 12ன்னு சொல்லுவாங்க. அப்போ 7னாக்கா அவங்க வந்து 1ம்பாங்க. அவங்களுக்கு ஓன்னு அந்த டைமிங் சிஸ்டம். 24 ஹவர்ஸ் இல்லாமல் அப்படின்னா எத்தனை ஹவர்ஸ் அங்கன்னா? அதுதான் இந்த 12 to 12 அந்த மாதிரி அதில் வரும். அந்த மாதிரி அவங்களது கேலண்டரும் அப்படி தான். மந்த்ஸும் 13 மந்த்ஸு, டைமிங்கும் இந்த மாதிரி தான் அவங்களது வந்து போயிட்டுருக்கும். இப்போ கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம நாட்டை பொறுத்தவரை நீட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து கூட நிறைய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு எம்பிபிஎஸ் போன்ற படிப்புகளுக்காக போகிறாங்க. எத்தியோப்பியாவை அவங்க சூஸ் பண்ணுறாங்களா, இல்லை சூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்குதா சார்? இப்போது எத்தியோப்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய யூஎன்டிபியோட ஃபண்டிங் தான் மேக்ஸிமம். அப்போது எத்தியோப்பியாவில் வந்து யாருமே ஃபீஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீ தாங்க. 52 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டிஸ் வந்து இங்கே ஐஐடிஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்க, அந்த மாதிரி தான் எத்தியோப்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஸ் அபாபா கேபிட்டல் சிட்டினா கேபிட்டல் சிட்டியோட அடிஸ் அபாபா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் அம்போன்ட்டு ஒரு ஏரியா அம்போ யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் டெம்பிடோலோன்ட்டு ஒரு ஏரியா டெம்பிடோலோ யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங்கு, டெக்னாலஜி, மெடிசன், அதுக்கப்புறம் லா, நேச்சுரல் சயின்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த யூனிவர்சிட்டியோட ஒரு ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் அட்டாச் ஆகிருக்கும். அப்போது பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் இப்போ ரீசெண்டாக வச்சுருக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து குவாலிஃபைட் ஆனவங்க வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. அங்கேயும் 3 டைப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஐஐடிஸ் மாதிரி அங்கே வந்து டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. 52 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இப்போது. அப்போது ரிசர்ச் யூனிவர்சிட்டி, காம்ப்ரிஹென்சிவ் யூனிவர்சிட்டி, அப்ளைடு யூனிவர்சிட்டின்ட்டு இருக்குது. அப்போது இன்னும் வந்து இந்த கல்ச்சர் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து அங்கே வந்து பண்ணுறது இன்னும் அங்கே இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ தான் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ கூட அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் ஐஐடி பாலக்காடு, ஐஐடி பாம்பே இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மொபிலிட்டியெல்லாம் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இந்த கூடிய சீக்கிரத்தில் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ரீசெண்டாக ஐஐடி இண்டோருக்கு வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஜிம்மா யூனிவர்சிட்டியிலேருந்து நிறைய பேர்த்த வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து
ஐஐடி இண்டோருக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். செமஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஒரு செமஸ்டர் முடிஞ்சது. யூஜியும் பிஜியும் பண்ணியிருந்தோம். அது பைலட் ஸ்டடி பார்த்தோம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ இங்கேருந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரோம். எனக்காக இப்போ என்ன ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின் என்னன்னாக்கா, இப்போ இங்கேருந்து அங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்காமடேஷன் ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்புறமேல் டியூஷன் ஃபீஸ் வந்து கம்ப்ளீட்லி வேவராக தான் இருக்கும். ரிசர்ச் ஃபீஸும் வேவராக இருக்கும். அகாமடேஷன்ல வந்து அந்த காலேஜே கொடுத்தாங்க. ஆமாம், யூனிவர்சிட்டியே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம்ல. பப்ளிக் அது என்ன ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அது பேஸ்ட் ஆன் த எம்ஓயு படி நாங்கள் வந்து ஒரு எம்ஓயு வச்சிருக்கிறோம். சில செலக்டட் யூனிவர்சிட்டிஸ் தான் எடுக்க போகிறோம். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸு, அப்புறமேலு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸு, ஐஐடிஸு, என்ஐடிஸு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் க்ரீம் லேயர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கிருந்து அங்கே கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஒரு ப்ரொப்போசல் இருக்குது. ஆனால் என்னன்னாக்கா அக்காமடேஷன்லாம் கொடுத்துருவோம். ஃபுட்டு தான் கொஞ்சம் அங்கே இருக்கிற ஃபுட்டும் இங்கே இருக்கிற ஃபுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, ரைஸ் அந்த மாதிரி எடுப்போம். அங்கே வந்து தெஃப்னா இஞ்சரான்னு சொல்லுவாங்க. அந்த அது வந்து அயன் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும். இப்போ சில பேர் வந்து அங்கே பீஃப்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. இங்கே வந்து அவங்க அது இது பண்ண மாட்டாங்க. வேணா வந்து இங்கேருந்து கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸு, கொஞ்சம் ஃபுட் குவான்டிட்டிஸ் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு வந்தானாக்கா, ஒரு இண்டக்ஷன் மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்தானாக்கா அவங்களே குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நாங்களே ஒரு ப்ரொப்போசல் வச்சுனாக்கா, அக்காமடேஷன் அரேஞ்ச் பண்ணினாக்கா தே கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தேர் டிஃப்ரென்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவில் இந்த ஃபர்டிலிட்டி எல்லாம் நல்லா இருக்குது. அப்புறமேல அந்த சில என்வைரன்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாஸ்லாம் நிறையா இருக்குது, மைனிங் இதெல்லாம். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து அங்கே பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். டிஃப்ரெண்ட் கேஸ் ஸ்டடீஸ் மாதிரி பண்ணலாம். அப்புறமேல் தமிழ் பற்றியும் அங்கே நிறையா நீங்கள் வந்து அந்த மொழி ரீதியாக எனக்காக இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போய் படிக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க எதுன்னா, என்வரான்மெண்ட் வந்து தாண்டி சேஃப்டி அப்படிங்கிறது அங்க எப்படி சார் இருக்குது? பாதுகாப்பு அப்படிங்கிறது பாதுகாப்பெல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க. எப்படி பாதுகாப்பு நல்லா இருக்குன்னா, இல்ல ஒரு மற்ற நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொடுக்கப்படுற பாதுகாப்பு இல்ல அவங்களால ஈஸியா நம்மளால வந்து கீப் அப் பண்ணிக்க முடியுதா? அவங்க கூட மக்கள் கூட ஈஸியா பழகிக்க முடியுதா? லாங்குவேஜ் கத்துக்க முடியுதா? எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குதா? எத்தியோப்பியாவும் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு ரொம்ப நாள் நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ எப்படின்னாக்கா, இங்கே வந்து அங்கே இருக்கிற எம்பையர் பேர் வந்து கேன்சஸ். அந்த அந்த கேன்சஸ் மூலமாக தான் இங்கே ஒரு ரிவர் கூட ஓடிட்டு இருக்குது. கங்கா சொல்கிறாங்க கேன்சஸ். அப்போ இந்த அவரோட எம்பரரோட பேர் இங்கே எப்படி வந்ததுங்க? இப்போ இங்கே இருக்கிற பேர் வந்து எப்படி அங்கே வந்தது? இது வந்து எத்தியோப்பியாவும் இந்தியாவும் நிறைய ஒரு பழங்காலத்தில் ஒரு ஹிஸ்ட்ரியிலேயே 2 பேர் கனெக்டடான ஒரு நாடு தான். இப்போ அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்தியன் டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறதுனால இந்தியன்ஸ் மேலே அவங்களுக்கு ரொம்ப ஒரு பற்று. அவங்க ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் நடந்தால் கூட இந்தியன்ஸ் யாரும் டச் பண்ணுறது இல்லை. பெரும்பாலும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் நிறைய இந்தியன்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கூல்லேயும் இந்தியன் டீச்சர்ஸ் தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இந்தியன் டீச்சர்ஸ்னாலே அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கும், ரொம்ப ஒரு நல்ல ஒப்பீனியன். ஸோ அதனால சேஃப்டிலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு இதாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அவங்க வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்களோட இது ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே முருன்ட்டு அங்கே ஒரு ட்ரைபலில் ஒரு சாமி கும்பிட்றாங்க, இந்த மலைப்பிரதேசம். இங்கே எப்படி முருகரும் அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கல்ச்சரல் ரிசம்பிள்ஸ்லையும் நிறையா ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அவங்களும் ஃபாஸ்டிங்ஸ்லாம் இருப்பாங்க. ஃபாஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்த்தடாக்ஸ் வந்து ஃபாஸ்டிங் அவங்களும் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பால் ப்ராடக்ட்ஸு எதுவுமே அவங்க டச் பண்ண மாட்டாங்க. மீட் எதுவுமே டச் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நம்ம ஊரில் எப்படி தேருக்குதோ அதே மாதிரி கலாச்சாரம் அங்கே எல்லாமே இருக்குது. எல்லாமே அவங்களும் நல்லா ஃபேமிலிஸோட இருக்கணும்னு பார்ப்பாங்க. அவங்களும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக எல்லாருக்கூடையும் ரிலேஷன்ஸ்க்கு நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி காட் ஃபியரிங் பீப்புளாக இருக்கிறதுனால நல்லா ஒரு என்வைரன்மெண்ட், கிறிஸ்டின் மெஜாரிட்டி. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கும். அப்போ அங்கேயும் 3 கேட்டகரி 4 இங்கே எப்படிங்க ஐஐடிஸில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஐஐடி, செகண்ட் ஜென்ரேஷனு, தேர்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஐஐடிஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் யூனிவர்சிட்டி, செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ண யூனிவர்சிட்டி. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய அங்கே போவாங்க. அந்த இதுக்கு போனாங்க
எத்தியோப்பியாலேயே அடிஸ் அபபா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் யூனிவர்சிட்டி. அங்கேயும் நல்லா நிறைய எத்தியோப்பியன்ஸ் எல்லாம் எல்லாம் ஃபாரின் இந்தியா வந்து படிக்கிற மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் எல்லாம் பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களையும் மல்டி டைமென்ஷனல் கொலாபரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்தாலும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு இப்போ இந்தியாவை எடுத்தா வந்து சொல்ற ஒரே வார்த்தை டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு ஒரே வார்த்தையில சில விஷயங்கள் முடிப்பாங்க. அது உண்மைதான். அதே மாதிரி நீங்க எத்தியோப்பியா அந்த நாட்டை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? அவங்க வந்து காட் ஃபியரிங் பீப்புள். அவங்க வந்து ஒரு எத்திக்கலான பீப்புள், நல்லா சாஃப்ட் நேச்சராக காட் ஃபியரிங் பீப்புள். கிளைமேட்டும் நல்ல கிளைமேட், அதனால எல்லாரும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். சார், தமிழ்நாட்டில் பிறந்து எத்தியோப்பிய நாட்டுக்கு வேற ஒரு அயல் நாட்டுக்கு போய் அங்கே சில ஆண்டுகள் பணியாற்றி அங்குள்ள பின்தங்கிய மக்களோட முன்னேற்றத்துக்காக நிறைய ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. இதனால அங்குள்ள மக்கள் மட்டும் கிடையாது, இந்த நாட்டுக்கும் மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க, இங்குள்ள மாணவர்களும் அங்கே போய் படிக்கிறாங்க. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், உண்மையிலேயே ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ச்சியாக உங்களோட இந்த பணிகள் வந்து தொடரணும் அப்படிங்கிறத எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன் சார். அரங்கத்துக்கு வந்து தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.